அண்ட் ஒரு இடத்துல உங்களுடைய பர்சனல் லைஃப்ல நான் நெறைய இழந்து இருந்தப்போ, ஒரு காட் ஃபாதரா வந்து என்ன கை இருக்காங்க. தூக்கி சொல்ல வந்தது தான். விட்டவர் ம். வந்து திரு கேஎஸ் செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்னு நீங்க சொல்ல சொல்லியிருந்தீங்க. வந்தேன். அவரு வந்து என்ன காட் ஃபாதர் சொல்ல மாட்டாங்க. காட். காட். வாவ்! உயிர் கடவுள் தானே உயிர் குடுப்பாங்க. கண்டிப்பா, எனக்கு கண்டிப்பா. மறு உயிர் அவர் தான் குடுத்தாரு. அவர் அது குடுக்கலன்னா நான் இல்ல இன்னைக்கு. தட் வாஸ் ரொம்ப எமோஷனல் சீன் அது. நான் வந்து அ வாட் யூ கால் பெரிய பீக்ல இருந்து ஒரு ஜமீன்தார் மாரி வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இருக்கு எனக்கு. ஒரு ஹோட்டல்ல ஜிஎம்மா இருந்தேன். 13 இயர்ஸ். வீடு, ஸ்விம்மிங் பூல்லாம் இருந்து. அன்னெசரிலி வந்து யார் பேச்சும் கேட்காம ஒரு எம்எல்எம்ல போய் மாட்றோம். எம்எல்எம்ல கடன் ஆவுது. அந்த கடன அடைக்க முடியாம கடன்காரங்க வந்து சூழ்றாங்க. ஜஸ்ட் ஃபார் 4 லேக்ஸ். நான் ஊர விட்டு கோவிச்சுட்டு வர வேண்டியது சூழ்நிலை. என் பையன் சின்ன பையன். எங்க பாட்டிய லாரியில ஏத்துறேன். லாரியிலேருந்து வரத்துக்கும் காசு இல்ல. அங்க போய் இருக்கிறதுக்கும் காசு இல்ல. அங்க ஒரு ஃப்ரெண்ட் நம்மள ஹெல்ப் பண்றாங்க. முருகன் அப்படின்ற அவங்க ஃபேமிலி, முருகனோட ஃபேமிலி. அண்ட் அங்க கொஞ்ச நாள் இருக்கோம். மறுபடியும் சில நண்பர்கள் உதவியால மெஸ் வைக்கிறோம். அந்த மெஸ் வைக்கிறதுக்கு காரணமா இருந்ததும் கே.ஏ. செங்கோட்டையன் ஊர சார்ந்த துரை அப்படின்ற அவர் இல்ல இன்னைக்கு. இறந்துட்டாரு. ஆ பொளவுகாலி குள்ளம்பாளையம். அவர் தான் கே.ஏ. செங்கோட்டையன் ஊரு. அவரும் இருந்தார் கூட. அதுக்கப்புறம் தான் வந்து நான் போய் சொன்னேன், "வேற வழியே இல்லை. நீ வந்து என்ன வேணா நடக்கலாம்." ஏன்னா நான் கடன் குடுத்த ஆளுங்க சாதாரண ஆளுங்க இல்ல. எல்லாமே பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஸ்ட். பயங்கர பவர்ஃபுல். நீங்க எந்த ஊர்லயுமே நார்த் கூட முடியாது. தப்பிக்க முடியாது. விடமாட்டாங்க உங்கள. ஸோ நான் நினைச்சேன், எனக்கு எது வேணா ஆனாலும் பரவாயில்ல. என் ஒய்ஃபு, பையனாச்சும் வாழணும் இல்லையா? லெட் மீ கோன்னு யாரோ ஒருத்தர போய் பார்க்கலான்னு தான் நான் கேஎஸ் போய் கேட்கலாம். என்ன பண்றது? அவரு எங்க அப்பா, எங்க ஃபேமிலி தெரியும். தோட்டத்தில போனா அந்த எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. நான் அந்த ஒரு சீன் பார்த்தீங்கன்னா, ஜென்டில்மேன்றது முதல்வன் படம் சங்கர் சார் படம், அர்ஜுன் சார் பண்ண ஒரு விஷயம் வந்து படத்தில பண்ண ஒரு விஷயம் இவர் நேர்ல பண்ணாரு. ஒரே ஃபோன் கால். அவர டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ரொம்ப நாணயமான பையன். ஃபேமிலி பேக்கிரவுண்ட் இப்படி இருக்கு. பணத்த குடுத்துருவாங்க. பேப்பர்லாம் கொண்டு வந்து குடுத்துட்டு, அவர வந்து பொழைக்க விடுங்க. நல்லா வந்து குடுப்பார் திருப்பி. அவ்வளதாங்க முடிஞ்சிருச்சுங்க. இட் காட் ஓவர். அதுக்கு முன்னாடி நான் பட்ட கஷ்டம் அந்த 2 இயர்ஸ் வந்து வெரி, வெரி, வெரி அத சொல்லவே முடியாது. விவரிக்கவே முடியாது. விவரிச்சீங்கன்னா எனக்கு ஏன்னா இப்படிலாம் வந்து போன இன்டர்வியூ கூட எனக்கு எமோஷன் ஆச்சு. இப்ப ட்ரை ஆயிடுச்சு. ஏன்னா அது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். நெறைய பேர் எல்லா வாழ்க்கையிலும் கஷ்டம் இருக்கு. பட் இது வந்து நான் சொல்றதுக்கு வெட்கப்படல. காரணம் என்னன்னா, லெட் இட் பி எ லெசன் ஃபார் எனிஒன் எல்ஸ். வேற யாருக்காவது அது லெசனா இருக்கட்டும். லைஃப் நம்மளுக்கு கடவுள் நல்லா குடுக்கும்போது அத கரெக்ட்டா சேவ் பண்ணி, நல்லபடியா அது பதமா வச்சு, இந்த கடனுக்குள்ள போகாம, கெட்ட சாவகாசம்க்குள்ள போகாம இருந்துட்டோம்னாவே நம்மளுக்கு லைஃப் நல்லாருக்கும். அப்ப கடவுள் தான் வந்தாரு. காட் மாரி வந்தாரு. இன்னைக்கு நான் ஏன் கே.எஸ். செங்கோட்டையன் ஒரு 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 இதுலயும் நான் அவர பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கேன். காரணம் எங்க அப்பா தான் அவரு. நான் வேற யாருமே ஃபாதரா தான் பார்க்குறேன். ஸோ அவர் வந்து ஒரு இடத்துக்கு போறாரு அப்படின்னும்போது எனக்கு கூடுதல் போனஸ். இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லுங்க?